ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ துர்காயை நமஹ. இப்போது மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரத்தில் முதல் பாட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ஸ். ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋಧಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಭಗವತಿ ಹೇಸಿತಿ ಕಂಠ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ರಮ್ಯಕ ಪರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ. இதுதான் முதல் ஸ்டான்ஸா இந்த ஸ்தோத்திரத்தில். இது ஃபுல்லாக சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அதனுடைய பியூட்டியே தெரியும். அந்த மாதிரி நமக்கு அந்த பியூட்டி எப்படி அதை சொல்லும்போது அது அழகாக இருக்குதுன்றதே அப்போ தான் நமக்கு புரியும். அதனால் ப்ரொனன்சியேஷன் ஜாகிரதையாக சொல்லணும் இது சொல்லும்போது. இப்போ ஒரு லைனாக அர்த்தம் பார்க்கலாம். ஐ கிரி நந்தினி. ஐகிரி நந்தினி ஃபஸ்ட்டு வேர்டு ஐ. ஐனா அம்மா, அம்மான்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட ஸ்ரீ மாதா அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அது மாதிரி இது ஐனா மாதா, அம்மா, மதர். ஐ தாயே, அம்மா. கிரிநந்தினி. கிரிநந்தினா மலைமகள், அதாவது கிரிபுத்திரி, மலைராஜனுக்கு பிறந்தவளே. டாட்டர் ஆஃப் மவுண்டன்ஸ். இப்போ பார்வதி யார்? எப்படி? ஹிமவந்த்ன்ற ஹிமாலய மலையரசன், ஹிமாலய மலைங்களில் இருந்த ஹிமவந்த்ன்ற ஒரு மலைராஜா. அந்த மலைராஜாவுக்கு பிறந்த பொண்ணு தானே பார்வதி. அதுதான் இப்போ கிரிநந்தினா மலையினுடைய மகளே, மலைராஜனுக்கு பிறந்த பெண்ணே. ஸோ மலை மகள்னு சொல்லுவோம் பார்வதியை. பார்வதி துர்கை இப்போ நம்ம பார்க்குறது இந்த பாட்டில் துர்காதேவி. துர்கை யாருன்னா ஃபார்ம் ஆஃப் பராசக்தி, அதே பார்வதி தான். ஸோ பார்வதியினுடைய ஒரு ரூபம் இது. அதனால் கிரிநந்தினா பார்வதி, அந்த ஹிமவந்தனுடைய மகளே, மலைபுத்திரி, கிரிபுத்திரி. கிரின்னா மலை, மலை மகளேன்னு அர்த்தம். கிரிநந்தினி மாதா, கிரிநந்தினி தாயே, கிரிநந்தினின்னா தாயே, மலை கிரிபுத்திரி மலைமகளே. நந்தித்த மேதினி. மேதினின்னா உலகம், இந்த பூமி உலகம் எல்லாத்தையும், உலகத்தையே நந்தித்தானா சந்தோஷப்படுத்துகிறவளே. அந்த அம்மாவால் உலகமே சந்தோஷமாக இருக்குது, அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க இங்கே. நந்தித்த மேதினின்னா உலகத்தையே மகிழ்விப்பவள். ஹூ மேக்ஸ் ஹாப்பி என்டையர் வேர்ல்டு, அப்படியே சந்தோஷப்படுத்துகிறவங்க. ஜாய் ஆஃப் த வேர்ல்டு அம்மா. அதாவது அப்படி காப்பாற்றுறாங்கன்னு அர்த்தம். உலகத்தை அப்படி காப்பாற்றி எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்காங்க. ஸோ ஷீ இஸ் த ஜாய் ஆஃப் த வேர்ல்டு. நந்தித்த மேதினி, உலகத்தையே, மேதினின்னா வேர்ல்டு, நந்தித்தான்னா மேக்ஸ் ஹாப்பி. விஸ்வ வினோதினி, அது மட்டும் இல்லை, உலகத்தை சந்தோஷமாக வச்சுருக்கிறது மாத்திரம் இல்லை, விஸ்வ வினோதினி என்டையர் யூனிவர்ஸ். விஸ்வம்னா யூனிவர்ஸ், மேதினினா வேர்ல்டு, ஒரு லோகம், பூலோகம் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அந்த மாதிரி. விஸ்வம்னா என்டையர் யூனிவர்ஸ். விஸ்வ வினோதினி என்டையர் யூனிவர்ஸையும் கூட ஷீ மேக்ஸ் ஹாப்பி. அதுவும் வினோதினின்னா விளையாட்டை ரிஜாய்ஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஷீ மேக்ஸ் த ஹோல் யூனிவர்ஸ் ரிஜாய்ஸ். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி விளையாட்டாக நடத்தின்னு வராங்க. அந்த மாதிரி விஸ்வ வினோதினி, ஒரு வினோதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடன்ற மாதிரியாக அந்த என்டையர் யூனிவர்ஸையும் அப்படி ஒரு சந்தோஷமாக
ஹாப்பியாக விளையாட்டு போல் நடத்தின்னு வராங்க. அந்த மாதிரி இருக்கிற அம்மா. ஸோ இப்படி அந்த அம்மாவுக்கு இத்தனை டிஸ்கிரிப்ஷன் இங்கே. அம்மா, மலைமகளே, நந்தித்த மேதினி, உலகத்தை ஹாப்பியாக வச்சுருக்கிறவளே, அப்புறம் யூனிவர்ஸ் மொத்தத்தையும் விளையாட்டாக நடத்திக்கின்னு வர அப்படின்னு இது வரைக்கும். அப்புறம் நந்தனுத்தே. நந்தனுத்தேன்றது என்னென்னா நந்தனுடைய ப்ரைஸுக்கு, நந்தன் யூஸ் டு நந்தன் ப்ரைஸ்டு யூ அப்படின்னு அர்த்தம். நந்தனால் புகழப்பெற்றவள். யார் இந்த நந்தன் அப்படின்னா, நம்ம துவாபர யுகத்தில் கிருஷ்ணனுடைய அப்பா, அதாவது வளர்த்த தகப்பன். அந்த கோகுலத்தில் போய் குழந்தைய விடுறாங்க இல்லையா கண்ணனை, அந்த விட்ட இடத்துல ஆல்ரெடி யசோதா பக்கத்தில் என்ன இருந்தது, ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தை தான் இந்த அம்மா. அதாவது யோக மாயாவா இந்த துர்கா தேவி தான் அந்த இடத்துல ஒரு குழந்தையாக யசோதை பக்கத்தில் இருந்தாங்க. யசோதாவுக்கு பெண் பிறந்த மாதிரி அங்கே இருந்தாங்க. இருந்த குழந்தைய வசுதேவன் ஜெயிலில் கிருஷ்ணன் பிறந்ததுக்கப்புறம், தேவகி பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு கோகுலத்தில் நந்தன் வீட்டுக்கு அந்த நந்தன் யசோதா அவங்க வீட்டுக்கு அந்த நந்தன் வீட்டில் இருந்த பெண் குழந்தைய தான் தூக்கிக்கின்னு இந்த குழந்தைய, ஆண் குழந்தைய யசோதா பக்கத்தில் விட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு குழந்தைய. அந்த மாதிரி நந்தனுக்கு பெண்ணாக பிறந்தாங்க. நந்தனுக்கு பெண்ணாக, யசோதாவுக்கு பெண்ணாக பிறந்து நந்தனுத்தே, அந்த நந்தனால் வணங்கப்பட்டவள், அந்த நந்தனால் ஆச்சரியமாக புகழப்பட்டவள். அம்மா நீயா, நீ என் வீட்டில் பிறந்தியா, இந்த குழந்தைக்காக நீ இவ்வளோ நீயே வந்திருக்கிறியா அப்படின்ற மாதிரி புகழ்ந்து வணங்கினவர் நந்தன். அதனால் நந்தனால் she was worshipped by Nanda or she was praised by Nanda. அதுதான் நந்தனுத்தே. ஸோ முதல் லைன் புரியுது இல்லையா? ஐ கிரிநந்தினி, நந்தித்த மேதினி, உலகத்தை சந்தோஷப்படுத்துகிறவள், விஸ்வ வினோதினி, என்டையர் யூனிவர்ஸையும் பிரம்மாண்டத்தையும் விளையாட்டாக நடத்தின்னு இருக்கிறவளே, நந்தனால் புகழப்பெற்றவளே. அது வரைக்கும் ஆச்சு. அப்புறம் செகண்ட் லைனில் கிரிவர விந்திய சிரோதி நிவாசினி. கிரிவர விந்திய சிரோதி. கிரிவரண மலைகள்லேயே இன்னும் கொஞ்சம் பெரிய மலையான, அதாவது ஹிமாலயா மலைகளில் பிறந்தாங்க. ஹிமவந்த் ராஜாவுக்கு பிறந்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் அடுத்தாப்பில் இருக்கிற இன்னொரு பெரிய மலை விந்திய மலை. அந்த ஹிமாலயாவுக்கு கொஞ்சம் கீழே வந்தால் விந்திய மலை. அந்த விந்திய மலைங்களில், அந்த மலைங்களில் கூட அதுவும் ஒரு பெரிய மலை, கிரிவரான மலைங்களில் அதுவும் ஒரு பெரிய மலையான விந்திய மலையினுடைய சிரோதி. சிரோதினா பீக்ஸு. அந்த விந்திய மலையில் இருக்கிற பீக்கு, கிளிஃப்பு, அதாவது அந்த மாதிரி ஒரு உயரமாக இருக்கிற ராக்ஸ் மேலே நிவாசினி, அங்கேயும் அப்பப்போ போய் நிவாசினி, ரிசைட்ஸ். ஷி ரிசைட்ஸ் ஈவன் ஆன் த விந்தியா மவுண்டன்ஸ். ஹிமாலயத்தில் பிறந்தாங்க, அங்கேருந்து மலை மகள் தானே, எல்லா மலையிலையும் போய் அப்பப்போ விளையாடிட்டு வருவாங்க. அந்த மாதிரி விந்தியா மலையில் போய் அதனுடைய உயரமான பீக்ஸு, சிகரங்கள், பீக்கு, அந்த பீக்ஸ் மேலெல்லாம் நிவாசினி, ஷி டுவெல்ஸ் தேர். அப்பப்போ போய் அங்கே அப்படி ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஹிமாலயத்தை விட்டுட்டு அங்கே போய் அங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி அங்கேயும் ரிசைட் பண்ணுவாங்க. நிவாசினி, அங்கேயும் வசிப்பவளே. ஹூ டுவெல்ஸ் ஆன் த விந்தியா மவுண்டன்ஸ். அதுதான் அந்த ஃப்ரேஸ்க்கு மீனிங். கிரிவர, அது ஒரு பெரிய இன்னொரு மலையான விந்தியா மலை மேலே நிவாசினி, வசிப்பவளே. விஷ்ணு விலாசினி, விஷ்ணுவுக்கு விஷ்ணுவோட விளையாடி சந்தோஷப்படுத்துகிறவ. விலாசினா ஹூ மேக்ஸ் ஹாப்பி, விஷ்ணுவை ஹாப்பி பண்ணுவாங்க, விஷ்ணுவை சந்தோஷப்படுத்துவாங்க. விஷ்ணுன்றது யார்? அம்மானுடைய அண்ணா, பிரதர். இவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர்னு சொல்லுவோம். நாராயணரும் நாராயணியும்
சரியாக பார்த்தா 2 பேருமே ஒருத்தர் தான். பரமாத்மான்றது ஒன்று தான். ஆனால் ஃபீமேலாக மேலாக 2 உருவமாக பார்க்கும்போது விஷ்ணு வந்து அண்ணன், நாராயணி வந்து தங்கை, அப்படி சொல்கிறது, பிரதர் அண்ட் சிஸ்டர். அந்த மாதிரி விஷ்ணுவோட விளையாடின்னு அவரை சந்தோஷப்படுத்துகிறவர். ஷி மேக்ஸ் விஷ்ணு ஹாப்பி. தங்கையாக இருந்துன்னு கூடவே இந்த மலை மேலேயும் அந்த மலை மேலேயும் விளையாடி கொண்டு சந்தோஷப்படுத்தி விஷ்ணுவை சிரிக்க வச்சு பேச வச்சு அந்த மாதிரி ஷி மேக்ஸ் ஹிம் ஹாப்பி. விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே. ஜிஷ்ணுனுதே இங்கே ஜிஷ்ணுன்னா என்னென்னா வீரருங்க, பெரிய பெரிய வீரருங்க. அதாவது ஹூ டிசைர் விக்டரி. இப்போ வீரருங்க என்ன நினைப்பாங்க? இப்போவும் நம்ம தான் ஜெயிக்கணும், எங்கே போனாலும் எந்த யுத்தமோ எதுக்கு போனாலும் வெளியில் போய் ஏதாவது ஒரு வேலை செய்தாலும் நம்ம தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற வீரருங்க, வெற்றி வீரர்கள். அந்த மாதிரி வீரர்களால் வணங்கப்படுபவள். தே அட்மயர் ஹர். And the great warriors or brave men who wish victory, who always desire victory, praise her and worship her. அந்த மாதிரி ஜிஷ்ணு நுதே. நுதேன்னா வணங்குறாங்கன்னு அர்த்தம். அவங்க வீரருங்க எப்போவும் அம்மாவை வணங்குவாங்க. துர்கா தேவினாலே ஒரு வீரத்துக்கு தான் இவங்களும் இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இப்போ மகிஷாசுரனை கொன்னாங்க, பல ராட்சசருங்களை வதம் பண்ணாங்கன்னா அவங்க அந்த சக்தி இருக்குது, ஒரு தைரியமான ஒரு எனர்ஜி இந்த மாதிரி இருக்கிறதுனால துர்காதேவியை வீரருங்கள்லாம் வர்ஷிப் பண்ணுவாங்க. தோஸ் ஹூ டிசையர் விக்டரி, எல்லாத்துலேயும் வெற்றி வேணும்னு ஆசைப்படுற வீரர்களால் வணங்கப்படுபவள். ஹூ டிசையர் விக்டரி தே வர்ஷிப் ஹர். அதுதான் ஜிஷ்ணு நுதே. ஜிஷ்ணு அந்த வீரர்களால், நுதேனா வணங்கப்படுபவள். ஸோ அது செகண்ட் லைன். அதுக்கப்புறம் பகவதி ஹே சிதிகண்ட குடும்பினி. பகவதி ஹே, ஹேன்னா அந்த மாதிரி ஏ அம்மா, ஹே பகவதி அப்படின்னு கூப்பிடுறது. ஹே பகவதி, அம்மாவுக்கு இன்னொரு பேர் பகவதி இல்லையா? அந்த மாதிரி ஹே பகவதி சிதிகண்ட குடும்பினி. சிதிகண்ட குடும்பினி. கண்டம், கண்டம்னா த்ரோட், கழுத்து. அந்த கழுத்து சிதி டார்க்காக இருக்கிறவர் நீலகண்டன். டார்க்கு கழுத்து, கண்டம்னா கழுத்து, சித்தின்னா டார்க் கலர், டார்க்காக இருக்கிற கண்டம், அதாவது நீலகண்டன். நீலகண்டன்னா யார்? சிவபெருமான் இல்லையா? அந்த மகாதேவர். சிதிகண்ட குடும்பினி, அந்த சிவபெருமானுடைய மனைவி, குடும்பினி. ஷீ இஸ் த வைஃப், பத்தினி ஆஃப் சிவபெருமான், வைஃப் ஆஃப் சிவபெருமான் நீலகண்டன். அந்த நீலகண்டனுக்கு பத்தினியானவளே. பூரி குடும்பினி. பூரின்னா வெரி ஹியூஜ், பெருசு. பூரி குடும்பினி, அந்த சிவபெருமானுக்கு மனைவியாக இருக்கிறதுனால நீ உனக்கு ஒரு பெரிய குடும்பமே இருக்குது. எது? இந்த என்டையர் யூனிவர்ஸ் உன் குடும்பம்தான். பூரி, ஹியூஜ் ஃபேமிலி உண்டு. அந்த மாதிரி பூரி குடும்பினி, பெரிய குடும்பத்தை ஆள்றவள், கவனிக்கிறவள், பார்த்துக்கிறவள், பூரி குடும்பினி. அந்த மாதிரி ஒரு குடும்பம் உண்டு, பெரிய குடும்பம். பூரி கிருத்தே, அந்த பெரிய குடும்பத்தை கவனிக்கணும்னா நீ பெரிய பெரிய வேலைங்க பண்ணணும் இல்லையா? பூரி கிருத்தே, நல்ல கிரேட் டீட்ஸ் செய்பவள். சிருஷ்டியே பண்ணாங்க, அந்த மாதிரி சிருஷ்டியே பண்ணதுனால அதெல்லாம் கிரேட் டீட்ஸ் தானே. ஸோ அந்த பூரி கிருத்தே, நல்ல பெரிய பெரிய வேலைங்களை செய்பவள், பெரிய குடும்பத்தை ரட்சிப்பவள், பெரிய குடும்பத்தை சமாளிக்கிறவள், அண்ட் பெரிய பெரிய வேலைங்களை பண்ணக்கூடியவள். பூரி கிருத்தே. கிருத்தேன்னா ஹூ கேன் டூ. ஷீ டஸ் கிரேட் டீட்ஸ். பூரி கிருத்தே.
அந்த மாதிரி ஹே பகவதி, நீ வந்து நீலகண்டனுடைய குடும்பினியாக இருக்கிற மனைவியா. அது மட்டும் இல்லை, அவரோட மனைவியாக இருக்கிறதுனால ஒரு பெரிய ஹியூஜ் ஃபேமிலி உண்டு. பூரி குடும்பினி, இந்த உலகம் பூரா, யூனிவர்ஸ் பூரா அவங்க ஃபேமிலி தான், குடும்பம். அதுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிற. அந்த மாதிரி இருந்து பெரிய பெரிய வேலைங்களும் பண்ணுற. பூரி கிருத்தே, கிரேட் டீட்ஸ் பண்ணுற. அவ்வளோ பெரிய குடும்பத்தை பார்த்துக்கணும், கவனிக்கணும், மேனேஜ் பண்ணணுன்னா பெரிய டீட்ஸ் தானே பண்ணணும். அதெல்லாமும் பண்ணுற. பூரி கிருத்தே. ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்தினி ரம்யக பர்தினி சைலசுதே. இந்த லைனு எல்லா ஸ்டாண்ட்ஸாலையும் எண்டிங் லைனாக வரும். இது வந்து இந்த வேலை இது வரைக்கும் சொன்ன இதெல்லாம் சொல்லிவிட்டு, ஜெய ஜெய ஹே, உனக்கு ஜெயமுண்டாகட்டும், உனக்கு எப்போவுமே விக்டரி, விக்டரி பி வித் யூ, எப்போவுமே நீ ஜெயமாக எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும், உனக்கு ஜெயமுண்டாகட்டும். யார் அது? மகிஷாசுர மர்தினி, நீ வந்து மகிஷாசுரனை அழித்தவள். மர்தினின்னா ஹூ டிஸ்ட்ராய்டு. மகிஷாசுரன்ங்கிற ஒரு அரக்கன், ஒரு அசுரன், டீமன், அவனை அழித்தவளே. ரம்யக பர்தினி சைலசுதே. அந்த மாதிரி அவனை அழித்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மாவனுடைய ஒரு பியூட்டியை கூட சொல்கிறார் இதில். ரம்யக பர்தினி, உனக்கு இருக்கிற அழகான, ரம்யகானா வெரி பியூட்டிஃபுல், பர்தினி அப்படின்னா த ஃப்ளோயிங் லாங் ஹேர், உனக்கு இருக்கிற நீள முடி, தலைமுடி, பியூட்டிஃபுல் ஹேர் இருக்குது. அப்படி அந்த முடி கொண்டவளே. அந்த துர்கை எப்போவுமே அந்த நீளமாக தலைமுடி விரித்து இருக்கும். அவங்க அந்த சண்டை போட்டப்போ அந்த யுத்த டைமில் கூட அந்த தலைமுடி விரித்து தான் இருக்குது, லாங் ஹேர். அந்த மாதிரி நிறைய திக் ஹேர், லாங் ஹேர் கொண்டவளே. சைலசுதே, மலைமகளே. சைலம்னா அகெயின் மவுண்டன், மவுண்டனுடைய பெண்ணே, மலையினுடைய மகளே, சைலசுதே. ஸோ ஜெய ஜெய, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும், மகிஷனை கொன்றவளே, அழகான முடி கொண்டவளே, சைலசுதே, மலை மகளே அப்படின்னு இந்த ஃபஸ்ட் வேர்ஸ் முடியுது. அடுத்தது செகண்ட் பார்க்கலாம். சுரவர வர்ஷிணி துர்தர தர்ஷிணி துர்முகமர்ஷிணி ஹர்ஷரதே திரிபுவன போஷிணி சங்கரதோஷிணி கில்பிஷமோஷிணி கோஷரதே தனுஜநிரோஷிணி திதிசுதரோஷிணி துர்மதசோஷிணி சிந்துசுதே. ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யக பர்தினி சைலசுதே. இது ரெண்டாவது பாட்டு. இதில் இந்த ஷா சவுண்டு டாமினேட்டிங்காக இருக்குது பாருங்கள், அதை கவனிக்கணும். அது ஒரு பியூட்டி. அந்த அங்கே எல்லா லைன்லேயும் நிறைய வேர்ட்ஸில் ஷா சவுண்டு இருக்கிறதுனால அது ஒரு பியூட்டி கொடுக்குது அந்த வேர்ஸ்க்கு. சுரவர வர்ஷினி துர்தர தர்ஷினி. இப்போ வந்து சுரவர, அதாவது சுரர்கள் யாருன்னா தேவருங்களுக்கு வரவர்ஷினி, வரங்களை கொடுக்குறவள். வரங்களை வருஷம் போல், அதாவது ஷீ ஷவர்ஸ், அவங்க மேலே அப்படியே பொழியிறாங்களாம் வரங்களை. சுரருங்கன்னா தேவருங்களுக்கு நல்ல வரங்களை, பூன்ஸ், வரங்களை பொழிபவள். ஷீ ஷவர்ஸ் பூன்ஸ் ஆன் தேவாஸ், அந்த மாதிரி பொழிபவளே. தேவருங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம தேவா அசுரர்னு அந்த ரெண்டு பேர், அவங்க அந்த ரெண்டு குரூப்பை வச்சுக்கின்னு தான் இதை பேசுகிறோம். தேவருங்கன்னு சொல்லும்போது நல்லவருங்கன்னு கூட எடுத்துக்கலாம், பூமியில் இருக்கிற நல்லவங்க அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். கெட்டவங்கள்லாம் அசுரருங்கன்ற மாதிரியும், நல்லவங்கள்லாம் தேவருங்க. ஸோ நல்லவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வரங்களை அள்ளி கொடுப்பாள். வர வர்ஷினி, அப்படியே பொழிவாங்க வரங்களை. ஷி ஷவர்ஸ் பூன்ஸ் ஆன் தெம், அதுதான் சுரவர வர்ஷினி. துர்தர தர்ஷினி அப்படின்னா துர்தரானா டிஃபிகல்ட் டு டிஸ்ட்ராய், அந்த மாதிரி ஒரு அசுரருங்க,
அப்பேற்பட்ட அசுரருங்க, ராட்சசருங்க, டீமன்ஸ் who are very difficult to destroy. துரதர, அவங்கள அழிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான அசுரர்களெல்லாம் அம்மா அழிக்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரி வரம் வாங்கிடுவாங்க, எந்த எதுலேயும் மரணம் வரக்கூடாதுன்ற மாதிரி. அப்படிப்பட்டவங்களெல்லாம் கூட அழிக்கக்கூடியவளே துர்தர தர்ஷினி. யார் அவங்கள கொல்லவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு அசுரனை கூட கொல்லக்கூடியவளே, அழிக்கக்கூடியவளே. அவங்களெல்லாம் அந்த மாதிரி டிஃபிகல்ட் டு டிஸ்ட்ராயாக இருந்தாலும் அழிக்க முடியும் அம்மாவால். வேறு யார் கையாலையும் அவங்க சாக மாட்டாங்க, அம்மா கையில் தான் அவங்களுக்கு முடிவு உண்டு. அந்த மாதிரி துர்தர தர்ஷினி, துர்முக மர்ஷினி. அதாவது துர்முகம்னா அந்த மாதிரி அசுரனுங்க, அந்த மாதிரி ஒரு ரொம்ப வரம், அதாவது சாகாவரம் போல் பெரிய ரொம்ப எல்லா மாதிரி இதுங்களும் வாங்கிட்டு தபஸ் பண்ணி பெரிய பெரிய தவம் பண்ணுவாங்க அவங்க. நல்லா அந்த மாதிரி எனக்கு இதில் சாவ வேண்டாம் அதில் சாவ வேண்டான்னுட்டு வரம் வாங்கிடுவாங்க இல்லையா. அப்படிப்பட்டவங்க ரொம்ப அரகண்ட்டாக மாறிடுவாங்க. அப்புறம் மாறிட்டு துர்முகன்னா அவங்க வாயிலேருந்து வர்றதெல்லாம் பேட் வேர்ட்ஸ், ஒரே ஹார்ஷ் வேர்ட்ஸ், யாரையும் மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி துர்முக, அவங்க முகத்துலேருந்து, அதாவது முகம்னா இங்கே வாயிலேருந்து வர்றதெல்லாம் கெட்டதாக தான் வரும். அப்படி இருக்கிற அசுரருங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் பேட் வேர்ட்ஸ் ஆர் ஹார்ஷ் வேர்ட்ஸ். அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறவங்களெல்லாம் அப்படி பேசி கோபம் எல்லாரையும் கோபப்படுத்துகிறவங்க, அவங்கெல்லாம் துன்புறுத்துகிறவங்க. அந்த மாதிரி அசுரருங்களை கூட நாசனம் செய்பவளே. அந்த மாதிரி துர்முக மர்ஷினி, மர்ஷினினா who can destroy such demons. அதாவது கொல்லவே முடியாதுன்னு நினைக்கிற இந்த ராட்சசருங்களையும், அந்த மாதிரி ரொம்ப அரகண்ட்டாக பேசக்கூடிய ராட்சசருங்களையும் கூட கொல்லக்கூடியவளே. ஹர்ஷரதே, ஹர்ஷரதே அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி போர் யுத்தம் பண்ணி அவங்கள கொல்லும்போது கோபம் வந்தால் கூட அதர்வைஸ் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி, மகிழ்ச்சியாக இருப்பவளே. ஹர்ஷரத்தேனா ஆல்வேஸ் ஹாப்பி, அப்படி இருப்பவளே. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன். அதுக்கப்புறம் திரிபுவன போஷினி, மூவுலகத்தையும் போஷிப்பவள், மூவுலகத்தையும் காப்பாற்றுறவள். அந்த மாதிரி அம்மா. திரிபுவனத்தையும், மூவுலகம்னா நம்ம பூமி, மேலுலகம், கீழுலகம் அப்படி எடுத்துக்கணும். பூமிக்கு மேலே இருக்கிற உலகங்கள், பூமிக்கு கீழே இருக்கிற உலகங்கள், மூவுலகத்தையும் காப்பாற்றுபவள். போஷினின்னா who gives, who protects them, all three worlds-ஐ ப்ரொடெக்ட் பண்ணுறவள். உணவளிப்பவள், ஆக்சுவலாக பார்த்தா அந்த போஷணம்னா உணவளிப்பவள், அதாவது அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து காப்பாற்றுபவள், போஷிப்பவள், ப்ரொடெக்ட் செய்பவள் அப்படின்னு அர்த்தம். திரிபுவன போஷினி, சங்கர தோஷினி. சங்கரனுடைய, சங்கரன்னா இங்கே மகாதேவன் அம்மானுடைய ஹஸ்பண்ட் இல்லையா. சங்கரரை தோஷினி, மகிழ்விப்பவள். ஷி மேக்ஸ் ஹிம் ஹாப்பி. எதனால்? இவ்வளோ சாமர்த்தியமாக அழிக்க முடியாதவங்களெல்லாம் அழிக்கிறாங்க, அப்புறம் மூலகத்துக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆஸ் அ ஹஸ்பண்ட் he feels very proud of her. அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறார் அவர். அப்பா எவ்வளோ நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க என் ஒய்ஃப் அப்படின்ட்டு he feels happy. ஸோ சங்கரரை மகிழ்விப்பவளே. கில்பிஷம் மோஷினி. கில்பிஷம்னா நமக்குள்ள எல்லாருலேயும் இருக்கிற வைசஸ், அதாவது தோஷங்கள், நம்ம பாவங்கள், நாமெல்லாம் செய்கிற பாவங்கள், தோஷங்கள்னால் இதான் நம்மளுடைய வைசஸ், அதாவது காம, குரோதம், மோகம், லோபம், மத மாத்சரியம், இந்த மாதிரி கெட்ட புத்திங்கள்லாம் இருக்குது இல்லையா நமக்குள்ளே, அதெல்லாம் தான் கில்பிஷம். நமக்குள்ளே இருக்கிற அழுக்கு, தோஷம், சின்ஸு, பாவங்க, இதெல்லாத்தையும் அழிப்பவள். கில்பிஷ மோஷினி. அந்த அம்மா மேலே நம்ம ஒரு பக்தி செய்தால், அந்த அம்மாவை வேண்டிக்கினா, ஷீ கேன் ரிமூவ் ஆல் அவர் சின்ஸ், நம்ம பாவங்களையும் தோஷங்களையும் அழிப்பவள். கில்பிஷ மோஷினி. கில்பிஷம்னா சின்ஸ், பாவங்க ஆர் வைசஸ், தோஷங்க.
எல்லாத்தையுமே அழிப்பவள். கோஷரதே, கோஷரத்தேனா கோஷம், கோஷம்னா நல்ல லவுடு நாய்ஸ் சவுண்டு. இப்போ இந்த அம்மா யுத்தம் பண்ணுறதை பற்றி தானே சொல்கிறோம். நல்லா போய் பேட்டில் ஃபீல்டில் நல்லா ஃபைட் பண்ணி அந்த அசுரருங்களை கொல்லுறாங்க. அந்த பேட்டில் ஃபீல்டில் எப்படி இருக்கும், கூச்சலும் சத்தமுமாக தானே இருக்கும். இவங்க கோபமாக கத்துருவாங்க, அவனுங்க அசுரனுங்க கத்துறாங்க, அவங்க பேட் வேர்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஹார்ஷாக பேசுகிறவங்க அவங்க சத்தமாக பேசுவாங்க. அவங்கள அடக்கிறதுக்காக அம்மாவும் கத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுகிற கோஷம், அப்படிப்பட்ட பேட்டில் ஃபீல்டில் இருக்கிற அந்த நாய்ஸு, அந்த டின், அதையும் அந்த மாதிரி நாய்ஸை ரசிப்பவள். அந்த ஷி என்ஜாய்ஸ் த நாய்ஸ் இன் த பேட்டில் ஃபீல்டு. அப்படி ஒரு சந்தோஷமாக ஒரு ஒரு இது ஹாப்பியாக அந்த ஹாப்பி மூட்லேயே ஃபைட் பண்ணி அவங்கள அழிப்பாங்க. ஸோ அங்கே அதுக்காக கஷ்டப்படாமல் அந்த நாய்ஸில் ஷி என்ஜாய்ஸ் இட், ஷி என்ஜாய்ஸ் ஹர் ஒர்க் இன் த பேட்டில் ஃபீல்டு. அந்த மாதிரி கோஷரத்தே. அதுக்கப்புறம் தனுஜ நிரோஷினி, திதிசுத்த ரோஷினி, தனுஜ நிரோஷினி. இதெல்லாம் இங்கே டீமன்ஸை பற்றி தான் இந்த லைனெல்லாம். அதாவது பெரிய பெரிய ராட்சசருங்க இருந்தாங்க, அவங்கள பற்றி. தனுஜன், தனு அப்படின்ற அது ஒரு பெரிய டீமன், அவனுடைய சில்ட்ரன். அந்த தனுவுக்கு பிறந்த தனுன்றது ஒரு டீமன் தான், பட் ஒரு பெண்ணு, அரக்கி, பெண் ராட்சசி. ஸோ அந்த தனுவுக்கு பிறந்தவ தனுஜா. ஜான்னா பார்ன் ஆஃப் டீமன்ஸ், ஹர் சில்ட்ரன்னு அர்த்தம், சில்ட்ரன் ஆஃப் தனு. அந்த தனுஜா நிரோஷினி, அவங்களெல்லாம் அந்த தனுஜானுடைய பசங்களை மேலே கோபம் கொண்டவள், அவங்களெல்லாம் அடக்கினவள் அம்மா. ஸோ அந்த மாதிரி யார் யார் அந்த அசுர குலத்திலிருந்து அந்த கெட்ட அரக்கனுங்க இருந்தாங்களோ, யாருடைய பசங்க அப்படி இருந்தாங்களோ, அந்த தனுன்ற அம்மானுடைய பிள்ளைங்கள் எல்லாம் பெரிய பெரிய அரக்கனுங்க, அவங்களெல்லாம் அடக்கினவள். திதிசுத்த ரோஷினி, திதின்றது கூட இப்போது கஷ்யப மகாமுனிக்கு 2 பேர் வைஃப்ஸ் இருந்தாங்க, திதி அதித்தின்னு. அந்த திதி பெற்ற பசங்கள்லாம் அசுரருங்க, அதித்தி பெற்ற பசங்கள்லாம் தேவருங்க. அந்த மாதிரி கஷ்யப முனிவருடைய பசங்க தான் டீமன்ஸ், அரக்கருங்க, அசுரருங்களும் கஷ்யப முனிவருக்கு தான் பிறந்தாங்க, தேவருங்களும் அவருக்கு தான் பிறந்தாங்க. பட் டிஃப்ரெண்ட் வைஃப்ஸ் இருந்தாங்க. அதாவது கஷ்யப முனின்றவங்கெல்லாம் பிரஜாபதிங்க. சிருஷ்டி ஆரம்ப காலத்தில் அவங்க தான் நிறைய சில்ட்ரன், சந்தானம் இருக்கணும்னு சொல்லி பல வைஃபுங்க, பல பேரை கல்யாணம் பண்ணி நிறைய அந்த மாதிரி குழந்தைங்களை பெற்றாங்க. அதில் சிலர் அசுரருங்களை பெற்றாங்க, சிலர் தேவருங்களை பெற்றாங்க. அந்த மாதிரி திதிக்கு பிறந்ததெல்லாம் அசுரர்கள், தானவர்கள்னு பேர் அவங்களுக்கெல்லாம், தானவர். அந்த மாதிரி அரக்கருங்களெல்லாம் கூட அடக்கினவளே. தனுஜ நிரோஷினி, திதிசுத்த ரோஷினி, திதினுடைய சில்ட்ரனான அரக்கருங்களையும் தனுனுடைய பசங்களான அரக்கருங்க, ஆல் டீமன்ஸ், எல்லாமே டீமன்ஸ் தான், எல்லாரையுமே அடக்கினவளே. அப்புறம் துர்மத திதிசுத்த ரோஷினி, துர்மத சோஷினி சிந்துசுதே. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் அடக்கிட்டு துர்மதம்னா அகங்காரம் பிடிச்சவங்க, கர்வமாக இருக்கிறவங்க, துர்மதம் அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அடக்குபவளே. சிந்துசுதே, இங்கே சைலசுதே இல்லை, இது சிந்துசுதே. சிந்துசுதேனா டாட்டர் ஆஃப் தி ஓஷன்ஸ், அதாவது சமுத்திரகுமாரி, சமுத்திரபுத்திரின்னு அர்த்தம். சமுத்திரத்துக்கு பிறந்தது யார்? மகாலட்சுமி. ஸோ இந்த ஸ்டான்ஸால் மகாலட்சுமியை கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம துர்காதேவி, மாதா பார்வதி, பராசக்தின்னு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே ஃபார்ம்ஸ் ஆஃப் பராசக்தி. லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா 3 பேருமே
ஃபார்ம்ஸ் ஆஃப் பராசக்தி. அதனால் இங்கே சிந்து சுத்தேவை கூட சொல்கிறாங்க. அதாவது லக்ஷ்மி தேவியை கூட இங்கே சொல்லி அந்த மாதிரி லக்ஷ்மி தேவி கூட இந்த இப்போ சொன்னதெல்லாம் சொல்லி அது அப்படிப்பட்ட சிந்து சுதே ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்தினி ரம்யகபர்தினி சைலசுதே. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணவளே உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். இங்கே இதே எவ்ரி ஸ்டான்ஸா எண்ட்ஸ் வித் திஸ் லைன். அந்த மாதிரி மகிஷாசுர மர்தினியானவளே, ரம்யகபர்தினி நல்ல கூந்தல் உடையவளே, சைலசுத்தே மலைமகளே. ஸோ இங்கே மலைமகள், இதுக்கு மின் லைனில் அலைமகள். லக்ஷ்மியை என்ன சொல்லுவோன்னா அலைமகள். அலைமகள்னால் சமுத்திர அலை, சமுத்திர அலைங்களுக்கு பிறந்தவள் அப்படின்னு அர்த்தம். இது மலைமகள். ஸோ யாரை வேணால் இந்த மாதிரி இந்த மகிஷாசுர மர்தினியை துர்கா அவதாரத்தில் கொன்னாங்க. பட் துர்கை ஆகட்டும், லக்ஷ்மி ஆகட்டும், சரஸ்வதி ஆகட்டும், எல்லாரும் ஒன்று தான். அதனால் எந்த பேர் வேணாலும் சொல்லலாம். அப்படி இந்த 2வது ஸ்டான்ஸாவையும் பார்த்தோம். இதனையும் இந்த மாதிரி அரக்கருங்களை கொன்னவளான, அடக்கக்கூடியவள், கில்பிஷம் எல்லாருடைய பாவங்களை அழிக்கக்கூடியவள், இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய அம்மா. அந்த மாதிரி உனக்கு எப்போவுமே நீ பண்ணுற வேலையில் எல்லாத்துலேயும் உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். அதுதான் இந்த 2வது ஸ்டான்ஸால் பார்த்தோம். இதுக்கப்புறம் அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீ துர்காயை நமஹ.